ஹலோ கைஸ், ஒன் பீஸ் சாப்டர் 1122க்கான ஸ்பாய்லர்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்பாய்லர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த மேட்டரை பார்த்தெல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் போன சாப்டர் கடைசியில் ஒரு பயங்கரமான பேனல் காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரை முடிச்சிருந்தாங்க. அதாவது யார் ஒன் பீஸ் இருக்கிறானோ அவகிட்ட தான் இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டோட ஃபேட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பேனல் காமிச்சிருப்பாங்க. அதில் இந்த ஒன் பீஸ் தேடி போகிற முக்கியமான கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம எம்பரர்ஸ் இருப்பாங்க, ஷாங்க்ஸ், டிராகன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸோட ஈவில் ட்வின் மாதிரி கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் லைட்டாக தூரத்துலேருந்து காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவர் கையில் பிடிச்சிருக்க கத்தி அப்படின்னு நம்ம ஷாங்க்ஸோட கத்தி மாதிரி தான் இருக்குது. மேபி இது நம்ம ஈவில் சாங்ஸாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படியே இந்த சாப்டருக்கு வரப்போ இந்த சாப்டரோட ஃபஸ்ட்டு கவர் ஸ்டோரி இருக்குல்ல, இந்த கவர் ஸ்டோரியில் ஸ்மோக்கர் காட்ட போகிறாங்க. அதிலே நம்ம மகிழ் அகாடமியா அப்படிங்கிற இந்த மங்கா இருக்குது. இந்த மங்கா நெக்ஸ்ட் வீக்கோட முடிய போகுது. இந்த மேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே அந்த மங்காவுக்கு ஒரு ட்ரிபியூட் தர மாதிரி இந்த கவர் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே எமித் வர்சஸ் எல்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைட் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. நம்ம எமித் சோலோவாக இருந்து 5 எல்டர்ஸ் கூட சண்டை போட்டுருக்கு. அதுலேயே எமித் இந்த ஃபைட்டில் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஹாக்கி யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ எமித் ஒரு ரோபோட், இந்த ரோபோட்டால் ஹாக்கி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். இந்த ஹாக்கி பார்த்தீங்கன்னா எமித் அதுவாக ஜென்ரேட் பண்ணல. இந்த ஹாக்கி நம்ம ஜாய்பாயோட ஹாக்கி. அதாவது ஜாய்பாய் 800 வருஷத்துக்கு முன்னாடி எமித்துக்குள்ள ஒரு ஹாக்கியை சீல் பண்ணியிருக்காரு. இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா எமித் இந்த ஹாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சாப்டராகவே ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிற மாதிரி எமித் பேசிகிட்டே இருக்கோம்ல, அந்த சீக்ரெட் வெப்பன் இந்த ஒரு ஹாக்கி தான். ஸோ இப்போதைக்கு எமித் ஜாய்பாயோட ஹாக்கி யூஸ் பண்ணுது. ஸோ ஜாய்பாயோட ஹாக்கி கண்டிப்பாக ஒரு ஓவர் பவர் ஹாக்கியாக இருக்க போகுது. ஏன்னா எமித்தோட இந்த அட்டாக் அப்புறமா இந்த ஒரு எக்கடில் இருக்க 5 எல்டர்ஸில் 4 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான மெடிஜோ இருக்குல்ல, அங்கே இருக்க அவங்களோட அத்தாரிட்டி ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. ஸோ 5ல் 4 பேர் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல போகிறதுக்கு அப்புறமா அந்த எல்டர்ஸும் அவங்க ஹியூமன் ஃபார்ம்லேருந்து அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு மாறியிருக்காங்க. அப்படின்னு இப்போ எக்கடில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சாட்டன் தான். ஸோ சாட்டன் மட்டும் இப்போ எக்கடில் இருக்காரு. ஆல்ரெடி சாட்டனுக்கோ போனிக்கோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு சாட்டன் மட்டும் எக்கடில் இருக்கிறாரு. கண்டிப்பாக சாட்டன் வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டரில் பார்த்தாகணும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஹெமிட்டர் பவர் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது. பட் இப்போதைக்கு பார்க்குறப்ப எமித் யூஸ் பண்ண ஜாய்பாய் பவர் கண்டிப்பாக பயங்கரமாக இருந்திருக்கு. இது ஜாய்பாய் சீல் பண்ண பவர் தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஜாய்பாயோட ஒரிஜினல் பவர் கண்டிப்பாக இதை விட ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் போது இந்த ஒரே சீனிலே ஜாய்பாய் எவ்வளோ பவரான கேரக்டர் அப்படிங்கிற இந்த மேட்ரு காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ராகட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கடை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டருமே இந்த ஸ்பாய்லரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராகட்ஸோட அடுத்த டெஸ்டினேஷன் ஹெல்பாஃபாக இருந்தது. ஸோ இவங்க கிளம்புறாங்கிறப்ப மேபி பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் இந்த எக்கட் ஆர்க் முடிச்சுட்டு ஹெல்பாஃபாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருந்தது இந்த ஒரு எல்டர்ஸ் தான். இந்த எல்டர்ஸில் 4 பேர் காலி, ஜஸ்ட்டு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அவன் சமாளித்து எப்படியாச்சும் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராகட்ஸ் எக்கட் லீவ் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப எக்கட் கூடிய முடிய போது எனக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரிஜினல் ஜாய்பாயை ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வேறு லெவலுக்கு போகுது. பட் ஜாய்பாயை தெளிவாக காட்டாமல் ஜாய்பாயை ஒரு ஷேடோ மாதிரி காட்ட போகிறாங்க. பட் ஒரிஜினல் ஜாய்பாய் இதுவே நம்ம பார்த்தது நம்ம லூஃபி தான். லூஃபி கண்டிப்பாக ஒரிஜினல் ஜாய்பாய் இல்லை. ஒரிஜினல் ஜாய்பாய்ங்கிறது அந்த வாய்ஸ் சென்ச்சுரியில் வாழ்ந்த அந்த ஒரு ஜாய்பாய் தான். அந்த ஜாய்பாயோட ஒரு ஷேடோ மாதிரி காமிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் பிரேக் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் பார்க்குறப்ப இந்த சாப்டர் கொஞ்சம் சின்ன சாப்டராக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் சின்ன சாப்டராக இருந்தாலும் இதில் அவன் சொல்லியிருக்க அந்த ஸ்டோரிலாம் உண்மையிலே தாறுமாறான ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த சாப்டருக்கு செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாப்டர் பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பீஸ் தியரி தோணுச்சுன்னா அந்த தியரியுமே கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.